ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் திருமலையாண்டாரிடமிருந்து திருவாய்மொழி அர்த்த விசேஷங்களை எல்லாம் ராமானுஜர் கற்றுக்கொண்டார் இல்லையா? இப்போ ராமானுஜருக்கு இது அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுனா அது பெரிய நம்பிகளுடைய திருவடி சம்பந்தத்தின் காரணமேனு உறுதியாக நம்பினார். அப்பத்தான் பெரிய நம்பிகளும் மறுபடியும் ராமானுஜரை அழைத்து, நீ சென்ற ஆளவந்தாருடைய புத்திரர் திருவரங்கப் பெருமாள் அரியர், அவரிடமிருந்து ஆச்சாரிய நிஷ்டையையும் தர்மசாஸ்திர ரகசியங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேணும்னு அனுப்புகிறார். இப்போ நேர ராமானுஜர் திருவரங்க பெருமாள் அரையரிடம் செல்கிறார். பெரிய நம்பிகளோட நியமனப்படி அவருக்கு எல்லாவித சேவைகளும் 6 மாத காலம் செய்கிறாராம். எந்த மாதிரி சேவைகள்? அவர் பெருமாளுக்கு நல்ல பாசுரங்கள் எல்லாம் பாடி ஆடி களைத்து வருவாராம் திருவரங்க பெருமாள் அரையர். அவருக்கு நன்னா பசும்பாலை காய்ச்சி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு நன்றாக சீரான சூட்டில் எடுத்து கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, அவருக்கு சுகமான மஞ்சளும் அரைத்து அழகாக நீராட்டி விடுவாராம். அது மட்டுமா, அவர் களைத்திருக்கச்சு அவர் திருவடிகளையெல்லாம் வருடி விட்டு அவருக்கு இளைப்பாறச் செய்வார். இப்படி 6 மாத காலம் எல்லாவித சேவைகளையும் தொண்டையும் செய்து வந்தார் ராமானுஜர். இப்போ அரையருக்கு அவர் மீது எண்ணற்ற அபிமானம் வந்துவிட்டது. அதனால் அவருக்கு சோஸ்திரத்னம் சதுஸ்லோகி இதையெல்லாம் ஆழ்பொருள்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் ரொம்ப களைப்போடு வந்தாராம் திருவரங்க பெருமாள் அரையர். அவருக்கு இதமாக கால் பிடித்து விட்டு கொண்டிருந்தார் நம் ராமானுஜர். அப்போது அவருக்கு மஞ்சள் காப்பீட்டு இட்டாராம். அந்த மஞ்சளிலிருந்து வந்த வாசனை ஏதோ அவருக்கு உகக்கவில்லைன்னு அவருக்கு முகக்குறியிலிருந்து கண்டு கொண்டார் ராமானுஜர். அதனால் இன்னும் நன்னா பதமாக பொடியாக அரைத்து மறுபடியும் அவருக்கு அதை சூட்டி நீராட்டினாராம். இப்போ இதையெல்லாம் பார்த்த உடனே அரையருக்கு அவ்வளவு ஆனந்தம். அப்போ கேட்கிறாராம், நீ இதெல்லாம் செய்கிறாய்னா? என்னிடம் இருக்கும் எல்லா நிதியும் வாங்கி கொள்ளத்தானே இப்படி செய்கிறாய்னு சொன்னாராம் திருவரங்க பெருமாள் அரையர். அவர் நிதின்னு சொன்னது ஆச்சாரிய நிஷ்டை என்னும் குருவின் இலக்கணம். அது அற்புதமான அர்த்த விசேஷங்கள் உள்ளது. அதை பற்றி ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குருன்றவர் இருளை நீக்குபவர் இல்லையா? ஒரு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது. அது கர்மபந்தத்தால் உருவானது. ஆசை, காமம், குரோதம், மோகம்னு எண்ணற்ற திரைகள் நமக்கும் பகவானுக்கு இடையில் இருக்கிறது இல்லையா? அந்த திரைகளையெல்லாம் அகற்றி பகவானுக்கு நமக்கு சாஷ்டாங்கமாக நேரடியாக காட்டி கொடுப்பவர் குரு. இருளை நமக்குள்ளே இருக்கிற அத்தனை சந்தேகங்களையெல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு ஞானத்தை காட்டித்தருபவர் குரு. அப்படிப்பட்ட ஆச்சாரியரை பற்றியான உன்னதமான அர்த்த விசேஷங்களையும் அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் திருவரங்க பெருமாள் அரையர். ஒரு குருவை சீடன் நடமாடும் தெய்வமாகவே பார்க்க வேண்டும். அவருடைய திருவடியை தவிர ஒரு உகப்பான புகலிடம் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க முடியாது. இம்மையிலும் மறுமையிலும் ஒரு ஜீவனுக்கு துணையாக இருந்து அவனை பரம்பொருளிடம் பரமாத்மாவிடம் சேர்ப்பிப்பவர் குருவல்லையா? நடமாடும் தெய்வமாகவே அவரை பூஜிக்க வேணும்னு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் ராமானுஜருக்கு. அதே போல் இதற்கு உதாரணமாக மதுரகவி இயற்றிய கண்ணினும் சிறுதாம்ப அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஆச்சாரிய சம்பந்தமும் அவருடைய திருவடி சம்பந்தமும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம். கலியுகத்தில் பகவானை அடையக்கூடிய ரொம்ப சுலபமான எளிய வழி, பாதுகாப்பான வழி ஆச்சாரிய திருவடிகள் தான். அந்த திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டால் அவர்களே நம்மை பகவானிடம் சேர்த்து விடுவார்கள். அதுதான் இங்கே எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்திற்கு இப்படியும் ஒரு விளக்கம் கொடுப்பதுண்டு. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் குருவுக்குமான சம்பந்தம் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சீதை தான் ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா ஸ்ரீராமன். அவர்கள் இருவருக்கும் இடையே பாலமாகவும் அவர்கள் இணையும் பாலமாக இருந்தவர் ஹனுமான் இல்லையா? அவர்தான் அங்கே குருவாம். அங்கு ஜீவாத்மா பகவானை அடைய வேணும்ன்ற வைராகியத்தோடு இருக்கிறது. ராவணனும் அசுரர்கள்தான் காமக்ரோதங்கள். அது எத்தனை தூரம் ஜீவனை துன்புறுத்தினாலும் அதன் மேல் தன் ஆட்சியை செலுத்த நினைத்தாலும் அந்த ஜீவன் மாறாத சிரத்தையோடு பகவானையே நினைக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஜீவனை தேடி சென்று குருவாக இருக்கும் ஹனுமான் செல்கிறார். ஜீவனுக்குரிய அத்தனை பிரச்சனைகளையும் அறிந்து கொண்டு அதற்கு தன்னம்பிக்கையும் பகவான் மீது மாறாத பக்தியும் இன்னும் உறுதியாக்கும்படி செய்துவிட்டு ஜீவனுடைய நிலையை பகவானான ராமனுக்கும் சொல்கிறார் ஹனுமான். ராமனும் சீதையும் இணையும் பாலமாக இருக்கிறார் இல்லையா? இதுதான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம். ஒரு குருவானவர் பகவானையும் ஜீவாத்மாவையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறார். அவருடைய கடாட்சத்தால்தான் பகவான் ஜீவனுடைய குறைகளை எல்லாமும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நாதமுனிகள் பேரனார் ஆளவந்தார்.
இப்போ ஆளவந்தார் பகவானிடம் எப்படி சரணடைகிறார்? நான் நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டு உன்னை சரணடைகிறேன்னு சொல்கிறார். அதாவது குருவை முன்னிட்டு கொண்டு ஒரு ஜீவாத்மா சரணடையும் போது பகவான் அவற்றின் குறைகளையெல்லாம் பார்க்காமல் அவர் அந்தந்த ஜீவாத்மாவை ஸ்வீகரிக்கிறான். அதுதான் குருவோட திருவடி சம்பந்தத்திற்கான உன்னதமான விஷயம். எப்படி ஒரு அரசன் பல அமைச்சர்களிடம் கொடுத்து போன நிதியெல்லாம் இளவரசனை தேடி வருமோ, அப்படி ராமானுஜரிடம் அனைத்து அர்த்த விசேஷங்களும் ஆளவந்தார் காட்டியபடி அவருடைய அனுகிரகத்தால் ராமானுஜரிடம் வந்து சேர்ந்தது. இப்போ ஞானத்திலும் அனைத்திலும் ஞான பிழம்பாய் திகழ்ந்தாராம் எம்பெருமானார். அது மட்டுமல்ல, அவரை நாடி அத்தனை சீடர்களும் குழாவும் வந்து சேர்ந்தது. எப்படி எம்பெருமானின் பிரபாவத்தை பாடினாலும் ராமானுஜரோட பிரபாவத்தை சொல்ல முடியாது. ஆனால் ராமானுஜரோட பிரபாவத்தை சொன்னாலும் அவர் சீடர்களோட பிரபாவத்தை சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு எண்ணற்ற குணரத்னங்களான சீடர்கள் எல்லாம் நம் ராமானுஜரை தேடி வந்தார்கள். இப்போ நம் ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியராக ஜெகதாச்சாரியராக விளங்குகிறார். இனி தொடர்ந்து அவர் செய்யவிருக்கும் லீலைகளையெல்லாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.